Hi viewers, இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். ஆயில், அப்புறம் கீ எடுத்துர்க்கேன். பட்டர் ஒரு கியூப், 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், பே லீஃப், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 கப் புதினா, ஒரு அரை மூடி லெமன், கொஞ்சம் மல்லித்தலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 தக்காளி, 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் 1 kg மட்டன், அப்புறம் இது பிரியாணி மசாலா பவுடர். இந்த மசாலா பவுடர் எப்படி செய்யறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்பூனில். இப்போ குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயிலும் அந்த க்யூப் பட்டரையும் போட்டோம். இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் அந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டர் மெல்ட் ஆனதும் பச்சை மிளகாய், பேலி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டோம். சோம்பு இது கூட வந்துட்டு நம்ம இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம புதினா லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வணக்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு 2 தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் நிறைய விட வேண்டியதில்லை, நம்ம அளவாக விட்டாலே போதும். ஏன்னா நம்ம மட்டன் ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஆயிலே வந்து நம்மளுக்கு போதும். அதே மாதிரி புதினாவில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரிங்க் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கப் அளவுக்கு. இதை போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்ட ஸ்பூன்லேயே வந்துட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கேன். பாருங்கள், டொமேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் kg மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மட்டனோட. இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு ஒரு 2 கிளாஸ் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே கிளாஸில் வந்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரில் தான் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா தான் மட்டனில் வந்துட்டு அந்த மசாலா இறங்கி வேகும். அதனால தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 2 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 5 விசில் விடலாம். இப்போ இந்த மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த பெரிய குக்கருக்கு மாற்றிருக்கோம். பாருங்கள், இதில் ஆல்ரெடி ஒரு 4 டம்ளர் தண்ணி இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ரைஸ் வந்து ஒரு 6 டம்ளர்ஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிடலாம்.
இது கூட வந்துட்டு நம்ம ஒரு அரை கப் தயிர், ஒரு அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூனு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 6 டம்ளர் அரிசி. சும்மா வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கோம், ஊற வைக்கலாம் இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க, விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வரலாம்.